சரி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க கூடியிருக்கிறோம்ப்பா. வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கொடுக்கணும் தகப்பனே. வசனத்தின் மூலமாக நீ எங்ககிட்ட பேசுறதுக்காக நன்றி. வார்த்தையில இருக்கக்கூடிய மறை உண்மைகள் எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. நீங்க கொடுத்த எல்லா வாக்குறுதி எல்லாம் இறை வார்த்தை உயிர் உள்ளதுப்பா. வார்த்தை விதை கொப்பானது. இதை பத்தி எங்களுக்கு புரியும்படி நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனரீதி, பொருளாதாரம், ஆசீர்வாதம், எல்லாத்துக்கான விடையை நீங்க கொடுத்துட்டீங்க தகப்பனே. வார்த்தைன்ற அந்த விதைக்குள்ளதான் அந்த பதில் இருக்கு. எதுக்கு வார்த்தையை தியானிக்கணும்? ஏன் அறிக்கையிடணும்? இதோட நோக்கம் என்ன? ஏன் நான் கடவுளோட வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்? இதை பத்திலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீங்க தான் அந்த டீச்சிங் வழி நடத்துறீங்க. எங்களுக்கு புரியுற விதத்துல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. கேட்கக்கூடிய இந்த வார்த்தையை ஒருபோதும் மறக்காம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்காக எங்களோட பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவ தரும் பலத்தினால் மட்டும் எங்க வாழ்க்கையில கடவுளோட வசனத்தை கடைபிடிச்சு வாழ அந்த அருளுக்காக நன்றிப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். பிரைஸ் காட். இறை வார்த்தை விதைக்கு ஒப்பானது. வார்த்தைய மாசல்லா விதை. வார்த்தை மனு உருவானார். ஏன் கடவுளோட வார்த்தைய விதைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். மார்க் 4:26. மார்க் 4:26. 6ல இருந்து வாசிங்க. தொடர்ந்து இயேசு இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. எதுக்கு ஒப்பிடுறாங்க? இறையாட்சி. இறையாட்சிய விதைக்கு ஒப்பிட்டு கடவுள் சொல்றாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கிறீங்க இந்த வசனத்தை. ஆமா. இறையாட்சியை எதுக்கு ஒப்பிடுறாங்க? விதைக்கு ஒப்பிடுறாங்க. கடைசியில முடிக்கச்சுல எப்படி முடிச்சீங்க? For the earth bring its forth. நீங்க தமிழ்ல எப்படி வாசித்தீங்க? நிலம் கடைசியா முடிக்கிறது வசனம். முதலில் தளிர், பின்பு முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. நான் இதுல 2 வார்த்தை சொல்றேன். முதல்ல இறையாட்சி
இறையாட்சி, கடவுளோட ராஜ்யம் எப்படி செயலாகும், இறையாட்சி எப்படி செயலாகுன்றத விதைக்கு ஒப்பிடுறாங்க. நிலம் தானாகவே விளைச்சலை கொடுக்குது. நிலம் என்றது நிலம் எர்த். ஸ்பிரிச்சுவலா எது குறிக்கிறது? ஹார்ட், ஹியூமன் ஹார்ட், இதயம். இதயம். ஆமா. சோ இது வந்து the heart. அப்ப எது விளைச்சல கொடுக்குது? விதையா நிலமா? நிலம்தான். அப்போ விதையில பிரச்சனையா நிலத்துல பிரச்சனையா? நிலத்துலதான். கரெக்ட். இதே நான் பயாலஜிக்கலா பேசுறேன். இந்த விதை நம்ம பார்க்கணும்ல, விதை கொய்யா மரம், கொய்யா விதை, திராட்சை விதை, இந்த விதையெல்லாம் இருக்குது. நல்ல நிலத்துல நட்டணும், இல்லைன்னா அதை நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து முளைச்சு அது விளைச்சல கொடுக்கும். அதே விதைய ஒரு குப்பை பெட்டியில போய் போட்டா முளைக்குமா? முளைக்காது. எது விளைச்சல கொடுக்குது? நிலம் தான் அந்த விளைச்சல கொடுக்குது. அப்போ நிலம் வந்து நம்மளோட இதயம் உள்ளம். அப்போ கடல் இதே அதிகாரம் தான். முதல்ல இந்த மார்க் 4 முதல்ல நாலு விதமான நிலங்களை பத்தி சொல்லுவாங்க. சில தினம் நாள் பார்ப்போம். சரி, இந்த இறையாட்சி விதைக்கு அப்ப எனக்கு விதையோட சயின்ஸ் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, விதை எப்படி செயலாகுன்றது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, கடவுளோட வார்த்தையை வந்து எப்படி செயலான்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கடவுளே வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து இறையாட்சி விதைக்கு ஒப்பானது. அப்படியே இங்க வாங்க, 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. நான் இங்கிலீஷ் தமிழ்லயும் இங்க ஷேர் பண்ண பாக்குறேன். ஓகே, அப்படி ஷேர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சிஸ்டர். உங்களுக்கு வாசிப்பீங்களா ஸ்கிரீன்ல இருந்து பார்த்து? ஆனா இது கேத்தலிக் பைபிளா வருமான்னு தெரியல. இதுல இருங்க. இல்ல ஓகே தான், எந்த பைபிளா இருந்தாலும் படிக்கலாம். உங்களுக்கு ஓகே தான், மத்தவங்களுக்கு ஓகே தான். இந்த ரெக்கார்டிங் பார்த்தா சரி. நீங்கள் அழியக்கூடிய அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? தெரியுது. ஓகே, நான் கொஞ்சம் பெருசா பண்ணிக்கிறேன். பிரஸ் பண்ணிட்டேன். Praise Jesus. 1 பேதுரு 1:23. Praise God. அப்போ நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தை. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், இறையாட்சி விதைக்கு ஒப்பானது. மீன்ஸ் கடவுளோட ராஜ்யம் விதை எப்படி செயலாகுமோ அப்படிதான் செயலாகும்.
இப்ப இந்த விதையை பத்தி பேசும்போது அப்போ விதை எதுக்கு ஒப்பிடுறாங்க? வார்த்தை, இறை வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்களா? அழியா வித்தினால் அல்ல, மாறாக என்ன அழியக்கூடிய அல்ல, மாறாக உயிருள்ள நிலைத்த வாசிங்க. உயிருள்ளதும் நிலைத்திருப்பதும் அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தை. அழியா வித்தான கடவுளின் வார்த்தை. அப்போ ஒரு விதைய பத்தி எனக்கு தெரிஞ்சா, அந்த ரகசியம் எனக்கு புரிஞ்சதுன்னா, கடவுளோட வார்த்தைய பத்தியும் நான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விதை சீட். நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட். நான் இங்கிலீஷ் டீச்சிங்ல அதை ஷேர் பண்ணியிருக்கேன். தமிழ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீடை பத்தி வந்து எனக்கு ஒரு மேம் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து எம்எஸ்சி படிக்கும்போது சும்மா ஒரு பொழுதுபோக்கா, தட் மீன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம், ஆனா அந்த சப்ஜெக்ட் வந்து மார்க் எதுக்குமே கிரெடிட் ஆகாது. அது வந்து நம்மளோட பர்சன்டேஜ்ல வராது. எங்களோட மேஜரை தாண்டி கூட நாங்க எடுக்கலாம். நான் இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நான் ஒரு ஆர்ட்ஸ்ல எடுக்கலாம், நான் ஜேர்னலிசம் எடுக்கலாம், ஒரு குக்கிங் எடுக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல நமக்கு ஒரு டிசைர் இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால எடுக்கலாம், அதை படிக்கலாம். ஆனா அதை வந்து டெஸ்ட் இருக்காது, மார்க் இருக்காது, ஆனா ஒரு நாலேஜுக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். அப்போ இந்த ஒரு வருஷத்துல 2 செமஸ்டர் வரும், 2 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் அது வரும். அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நான் கான்டெம்பரரி இந்தியான்னு சொல்லிட்டு சும்மா பாலிடிக்ஸ் பத்தி படிக்கலாம், தெரிஞ்சுக்கலான்றதுக்காக என்னோட நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஆனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ஸ்ல இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குரூப் எடுத்தேன். ஆனால் செகண்ட் செமஸ்டர் வரும்போது சயின்ஸ்ல தான் எடுக்கணும், அந்த ஆப்ஷன் வந்து யூ ஷுட் நாட் கோ அவுட். நீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் செகண்ட் செமஸ்டர் வந்து சயின்ஸ்ல தான் எடுக்கணும். அப்போ என்ன எடுக்கிறது? எல்லா டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க, எதை எடுக்கணும்னு தேர்வு செய்யும் போது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், ஜுவாலஜியோட சேர்ந்தது பயோடெக்னாலஜி. அந்த பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்தது, அது நம்ம எடுக்கலாம். அது என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து கருவுல இந்த டெவலப்மெண்ட் ஆற அந்த ஸ்டேஜ் வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல இருந்து அவங்களோட பர்த் வரைக்கும் எப்படி ஒரு குழந்தை வந்து டெவலப் ஆகுதுன்றத படிக்கலாம். என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் அண்டர்கோ பண்ணலாம், குழந்தைங்க அண்டர்கோ பண்ணுவாங்க, ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன, சாரி கம்ப்ளீட் அந்த கருவில் இருக்கிற குழந்தைய பத்தி படிக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் அவங்க ஆஃபர் பண்ணாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால நான் அதை எடுத்தேன். சரி படிப்போம், எப்படின்னா மார்க்ல கிடையாது, அதனால அது ஒரு என்டர்டெயின்மெண்டா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நாலேஜ் கெயின் பண்றதுக்காக படிக்கிறது. அந்த சப்ஜெக்ட் அப்படி எடுத்து படிக்கும்போது அந்த ப்ரொஃபஸர், அவங்க வந்து பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர், அவங்க ஒரு பிலீவர் தான், அவங்க ஒரு கிறிஸ்டியன். அப்போ அவங்க வந்து அப்பப்போ ஏதாவது சொல்லுவாங்க, ரொம்ப இறைவார்த்தை பேச மாட்டாங்க, ஆனா பேசுவாங்க, அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பேசுவாங்க. அந்த சீரை எங்களுக்கு வந்து அப்போ அவங்க வந்து இதை ஷேர் பண்றாங்க. சீடு, இப்ப நம்ம விதை கொப்பானது வித்தினால் அல்ல, வித்துன்ற வார்த்தை பார்க்கிறோம். அப்போ ஹியூமன் அப்படி நம்ம மனுஷங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெர்ம் எக், தமிழ்ல எனக்கு வார்த்தை வராது, கருமுட்டை அப்புறம் ஸ்பெர்ம், இதுதான் விதை சீட். அப்ப அவங்க அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்றாங்க, பயோடெக்னாலஜி இன்னைக்குள்ள நவீன எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நானோ டெக்னாலஜி மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோனிங் பண்ணலாம், ஒரு மனுஷன மாதிரி இன்னொரு மனுஷனை உருவாக்கலாம். டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்றோம், எனக்கு வந்து ஸ்பெர்மும் எக் இருந்துச்சுன்னா டெஸ்ட் டியூப்லேயே வந்து அதை ஃபர்டிலைசேஷன் பண்ண ஒரு எக்கை வந்து நம்ம டெஸ்ட் டியூப்லேயே வளர்க்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆர்கன் வந்து சரியா செயல் இல்லை அப்படின்னா இன்னைக்கு குளோனிங்ன்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனை உருவாக்கலாம். இவ்வளவு தூரம் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்கோம், யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த மேம் இதை சொல்றாங்க, இவ்வளவு கண்டுபிடிச்ச மனிதனால
ஒரு விதையை உருவாக்க முடியாது, ஒரு சீடை உருவாக்கவே முடியாது. ஐதர் அது அது கருமுட்டையோ ஸ்போமோ, அந்த சீடை மட்டும் அவனால உருவாக்கவே முடியாது. எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளவோ நவீன டெக்னாலஜிஸ் இருக்கு. ஆனா அவனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு சீடை ஒரு விதைய உருவாக்க முடியவே முடியாது அப்படின்னு ஆச்சரியமா இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்ப அந்த மேம் இப்படி சொல்றாங்க, அப்படி மட்டும் ஒருத்தர் உருவாக்கிட்டாங்க, ஒரு விதைய உருவாக்கிட்டாங்க அப்படின்னா நான் கடவுள் இல்லைன்றத நான் ஒத்துக்குவேன், நான் கடவுள் நம்பிக்கையே நான் விட்டுருவேன். அப்ப அந்த மேம் சொல்றாங்க, ஒருத்தராலையும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இட்ஸ் மிஸ்ட்ரி. பயாலஜிக்கலா நம்ம விதை சாதாரண இப்போ செடி கொடி எடுத்துக்கிட்டாலும் ஒரு செடியில இருக்கிற விதைய கூட மனுஷனால விதைய மட்டும் உருவாக்கவே முடியாது. இவ்வளோ வளர்ந்த ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியில ஒரு விதையை உருவாக்க முடியாது. அது ஒரு மிஸ்ட்ரி. அது மனிதனோட மூளைக்கு புரியாத ஒரு புதிர் தான். அப்ப இறையாட்சி எதுக்கு ஒப்பிடுறாங்க? விதைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த இறையாட்சி விதை, அதுவும் உயிருள்ள அழியா வித்தினால், அது ஒரே வார்த்தை. இந்த டீச்சிங் மேம் கிளாஸ் நடத்தும் போது நான் ஒரு பிலீவர் கிடையாது. ஆனா அவங்க அன்னைக்கு சொல்லும் போது கொஞ்சம் யோசித்தேன், ஏன் மனுஷனால எவ்வளவோ கண்டுபிடிச்ச மனுஷனால ஒரு விதையை உருவாக்க முடியாதா? அது அவ்வளவு கஷ்டமா அப்படின்றது யோசித்தேன். அப்போ பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் வார்த்தைக்குள்ள வரும்போது இந்த அழியா வித்து, இறையாட்சி விதை கொப்பானது, இதெல்லாம் கேள்விப்படும் போது ஆமா, மனிதனோட மூளைக்கு எட்டாத ஒரு ஒரு ஞானம் சீடுன்றது. சீடே இட் இஸ் கடவுள் பூமியை உருவாக்கி அந்த உயிரினங்களை உருவாக்கும் போதே, அது மரம் செடியா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, மீன்களா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, ஒரு தடவை தான் கடவுள் எல்லாத்தையும் படைச்சாங்க. ஆனா அந்த படைப்புக்குள்ளேயே அந்த விதையோட தான் படைக்கிறாங்க. விதையோடு படைக்கிறது மட்டும் இல்ல, கடவுள் வார்த்தை சொல்லும் போதே கனி தரும் விதை. நான் இங்கே போறேன். ஆதியாகமும் 1வது அதிகாரம், எனக்கு கரெக்டா எந்த வேர்ஸ்ல வரும் தெரியல, ஆனா ஆதியாகமும் 1வது அதிகாரம் தொடக்கணும் 1. நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்தேன். Genesis chapter 1, exact verse தெரியல. God said let அந்த சீரோட இருக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. 11வது வசனம் 11. அப்போது கடவுள் புற்கண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். விதை தரும் செடிகள். அப்போ படைப்பின் போதே ஒரு ஒரு உயிரினத்தை படைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரத்தை படைக்கிறாங்க அப்படின்னா, விதை தரும் செடி, அந்த விதையோட தான் அதை படைக்கிறாங்க. இந்த விதை, இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த விதை, இப்போ இறையாட்சிய விதைக்கு ஒப்பிடுறாங்க. அந்த விதை மாசில்லா கடவுளோட வார்த்தை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ ரீசெண்டா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து பிரமிட்ல பத்திரப்படுத்தி வச்சிருந்த சில திராட்சை விதைகளை, டேட்ஸ் விதை என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அதை 3000 வருஷத்துக்கு முன்னாடி
பிரமிடுக்குள்ள வந்து வச்சிருந்த ஒரு ஜாடிக்குள்ள வச்சிருந்த விதைய இன்னைக்கு சயின்டிஸ்ட் அதை எடுத்து நிலத்துல அறுவடை அதை வந்து விதைச்சு பார்த்திருக்காங்க. அந்த விதைக்கு உயிர் இருக்குதா இல்லைன்னா அது முளைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு அந்த விதையை எடுத்து அந்த நிலத்துல நட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த செடி வளர்ந்துருக்கு. டேட்ஸ் மரம். முடிஞ்சா நான் குரூப்ல அந்த படத்தை போடுறேன். அப்போ 3000 வருஷமா அந்த விதை வந்து அந்த மண் ஜாடிக்குள்ளேயே வந்து பத்திரமா வச்சிருந்த விதைய எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு தோண்டி ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த விதைக்குள்ள உயிர் இருக்கு. அந்த விதை இன்னைக்கு கூட முளைச்சு அந்த செடி வளருது. திராட்சை செடி, திராட்சை இல்ல, டேட்ஸ் என்ன சொல்லுவோம், பேரிச்சம்பழம் செடி வந்து வளர்ந்துருக்கு. அப்போ 3000 வருஷம் அந்த விதை வந்து சும்மாதான் அந்த ஜாடிக்குள்ள இருந்திருக்கு. ஒரு விளைச்சலும் கொடுக்கல, முளைக்கல. ஆனா அந்த விதையை எடுத்து நிலத்துல நட்டுனா மட்டும்தான் அந்த விதைக்குள்ள இருக்கிற உயிர் வந்து வெளிப்படும். விளைச்சலை கொண்டு வர்றது அந்த பூமி, அந்த நிலம். அப்போ இறை வார்த்தை எதுக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுறோம்? விதைக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுறோம். இதே பைபிள் நாள் ஃபுல்லா, என் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பீடத்து பக்கத்துல அப்படியே நம்ம மூடி வச்சிருக்கோம். அதனால தினமும் காலைல எடுப்பேன், அதை முத்தம் செஞ்சு திரும்பி அதை வச்சிடுறேன். அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குமா? பலன் இருக்காது. அந்த கடவுளோட வார்த்தைய படிக்கிறது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு கடமை நம்ம எடுத்து படிக்கணும். படிச்சா நம்மளுக்கு வந்து அதனால பலன் இருக்குமா? இருக்காது. கடவுளோட வார்த்தைய உள்ளத்துல நம்பி விசுவாசத்தோட வாயத்தை அறிக்கையிடும் போதுதான், இந்த உள்ளத்துல நம்புறதும் விசுவாசத்துல அறிக்கையிடுறது வந்து ஒரு விதை கொப்பானது. ஒரு விவசாயி வந்து விசுவாசத்தினால், அவனுக்கு வந்து அந்த விதைக்குள் இருக்கக்கூடிய சயின்ஸ் தெரியாது. ஒரு விவசாயிக்கு வந்து அந்த டெக்னாலஜி தெரியாது. அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன் தெரியாது. அது எப்படி செயலாகுன்றது கூட தெரியும். இது ஒரு விதைய விதைச்சா எப்படி அதுல இருந்து அறுவடை வரும்ன்றது அந்த விவசாயிக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த விதைய நான் இன்னைக்கு விதைச்சா கண்டிப்பா ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அதுக்கான விளைச்சலை நான் பெறுவேன்றத மட்டும் அந்த விவசாயிக்கு தெரியுமே தவிர, அந்த விதை எப்படி வேலை செய்யுதுன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. அது எப்படி செயலாறுன்றது அது தெரியவே தெரியாது. ஆனா அதுதான் விசுவாசம். கடவுள் வந்து இறை ஆட்சியே விதை கொப்பான் பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி எப்படி ஒரு விதையை விதைக்கணும்ன்றத பத்தி சொல்றாங்க. அந்த விவசாயி எப்படி இருப்பான் அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு நெல்லை எடுத்து கொண்டு போய் அறுவடை செய்யறாங்க. அறுவடைல அந்த விதைய விதைக்கிறாங்க. விதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? தினமும் காலையிலயும் சாயந்தரமும் தண்ணிய ஊத்துவாங்களா இல்லையா? தண்ணிய ஊத்துவாங்க. நைட்டு போய் கவலைப்படுவாரா? இந்த விளைச்சல் வருமா வராதா? இந்த விதை முளைக்குமா முளைக்காதா? எனக்கு தேவையான அறுவடை கிடைக்குமா கிடைக்காதா? என்னைக்காவது இந்த விவசாயி அப்படி புலம்பி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. அவரோட வேலை விதைய விதைக்கணும், தண்ணிய ஊத்தணும், அந்த நிலத்தை வந்து பாதுகாக்கணும். வெளியில இருந்து வேற எந்த ஒரு விலங்கு, ஆடு மாடு வந்து அந்த நிலத்துல வந்து மேய்ஞ்சிடக்கூடாது. நல்லா தட்டி வேலி போட்டு அதை நல்லா பாதுகாக்கணும். அதே சமயம் இதே அந்த விவசாயி, ஒருவேளை அந்த விவசாயி வந்து தினமும் வந்து காலையில போய் எந்திரிச்சு மண்ணை தோண்டி அந்த விதையை எடுத்து டெஸ்ட் பண்றாரு. இனி ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? விதையில இருந்து அந்த வேர் வந்திருக்கா, துளிர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தினமும் அதை வந்து சோதிச்சு பார்த்தாருன்னா என்ன நடக்கும்? தண்ணி ஊத்துறாரு, விதையும் விதைச்சிட்டாரு, தண்ணியும் ஊத்துறாரு. ஆனா தினமும் காலைல போய் அந்த மண்ணை தோண்டி அந்த விதையை எடுத்து செக் பண்ணி திரும்பி நட்டுறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? அது முளைக்காது. அது முளைக்காது. தண்ணி ஊத்துறாரு,
ஆனா தினமும் எடுத்து நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். இன்னைக்கு இந்த வசனத்தை அறிக்கை செய்வோம். ஒருவேளை பொருளாதார பிரச்சனையோ இல்ல ஒரு சுகத்துக்காகவோ எதுக்காக நம்ம அந்த வசனத்தை அறிக்கையிடுறோம். ஆனா நம்ம அதே சமயம் வந்து பார்ப்போம், சிம்டம்ஸ் மாறிட்டா, ஹீலிங் நடந்துச்சா, ஏன் நடக்க மாட்டேங்குது, எதனால நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியோட. அப்போ அந்த விவசாயம் வந்து தினமும் காலைல எழுந்துச்சு போய் டெஸ்ட் பண்றாரு, இது நடக்குதா நடக்கலையா, இந்த விதை வேலை செய்யுதா வேலை செய்யலையா, இந்த விதையில இருந்து நம்மளுக்கு ஒரு முளைச்சல் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லிட்டு தினமும் சோதிச்சு பார்த்தாரு. அப்படின்னா அந்த விதை என்ன பண்ணாது, முளைக்கவே முளைக்காது. கொஞ்ச நாள்ல அது வந்து அதோட செயலே அதை இழந்துரும். இன்னொரு விவசாயி இருக்காரு, நல்ல விதைய விதைக்கிறாரு, தினமும் தண்ணி பாய்க்கிறாங்க. ஆனா என்ன, அத பராமரிக்கிறது இல்ல, தட்டி போட்டோ வேலி போட்டோ பாதுகாக்கிறது இல்ல. ஆடு மாடு வருது, அத வந்து என்ன பண்றது, கண்டுக்கல. அப்போ அந்த விதையில இருந்து நமக்கு அந்த அறுவடை கிடைக்குமா? கிடைக்காது. கண்டுக்கிறது இல்ல. கண்டதையும் வந்து மேய விட்டு அப்புறம் என்ன ஆயிரும், அந்த விதை வந்து ஒரு பயன் இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் இந்த உள்ளம் இருக்குல்ல, உள்ளம் தான் அந்த நிலத்துக்கு ஒப்பானது. இந்த உள்ளத்துல இறை வார்த்தையை நான் வந்து விதைச்சிட்டேன். இப்ப நான் வார்த்தையை அறிக்கையிடுறேன், கடவுளோட வார்த்தையை எடுக்கிறேன், படிக்கிறேன். அந்த வார்த்தையை வந்து நான் என்னோட உள்ளத்துல பதிய வச்சுட்டேன். அதே சமயம் ஒரு மொபைல் எடுக்கிறேன், சமையல் ஷோ பார்க்க கூடாதுன்னு சொல்லல, ஒரு சமையல் குறிப்புக்காக ஒரு யூடியூப்ல ஒரு இதை தட்டுறேன். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குறிப்பை சொல்றவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி, அவங்கள பத்தி நிறைய வீடியோஸ் பின்னாடி வருது. அவங்க காலையில இப்போ எல்லாரும் விளாக் போடுறாங்கல்ல, நான் காலையில எந்திரிச்சு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட விளாக்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. சமையலை தான் செய்யணுன்றதுக்காக திறந்து பாக்குறேன். மெதுவா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பத்தி நோண்ட ஆரம்பிப்போம். இப்ப அவங்கள பத்தி பார்த்தோன்னே அடுத்தாப்புல இன்னொரு பர்சனை பத்தி பார்ப்போம். அப்போ தேவையில்லாத நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம், இதே உள்ளத்துல இப்போ ஹீலிங்காக. அப்புறம் அதே டைம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, இப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ண, இப்படி பிரச்சனையாச்சு, இந்த உறவினர் எப்படி என்னாரு, அவரு எப்படி ஆயிட்டாரு அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேட்டு அந்த கண்டுக்காத அந்த விவசாயி நிலத்துல விதைய விதைக்கிறாரு, தண்ணியும் ஊத்துறாரு. ஆனா அதே சமயம் அத ஒரு தட்டி போட்டோ வேலி போட்டோ பராமரிக்காம பாதுகாக்காம ஆடு மாடு எல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த நிலத்தை ஒண்ணுலாம ஆக்கிரும், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போயிரும், சாப்பிட்டுட்டு போயிரும், அந்த விளைச்சல தராது. அதே மாதிரிதான் நம்மளோட உள்ளத்துக்குள்ள இறை வார்த்தை. நம்ம இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் விசுவசிக்கிறேன், நான் அறிக்கையிடுறேன், மூடி வச்சுட்டு என்ன படிச்சனோ மறந்துடுறேன், நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நம்மளோட உள்ளத்துக்கு வந்து 3 கேட்வே இருக்குது. 3 கேட்வேனா 3 வாசல், நுழைவாயில், 3 வாசல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட சொல், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள், நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள். தீஸ் ஆர் த 3 கேட்வேஸ். அப்போ கண்டதையும் பார்க்கறது, கண்ட விஷயத்தையும் நம்ம கேட்கறது, தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறது, நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த உள்ளத்தை பாதுகாக்காம மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளோட இதயத்துல போட்டு வைக்கிறதுனால அந்த இறை வார்த்தைக்கான வல்லமை, அந்த இறை வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனை நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற முடியாது, பார்க்க முடியாது, பதில் கிடைக்காது. அப்ப நம்ம சொல்லலாம், நான் அறிக்கையிடுறேன், நான் நம்புறேன், நான் விசுவசிக்கிறேன், கரெக்ட். ஆனா எத்தனை தடவை இப்போ நான் வந்து ஒரு ஹீலிங்காக நான் வசனத்தை அறிக்கையிடுறேன். அதே சமயம் எத்தனை பேர் அந்த பிரச்சனை அங்க நடந்துதான், அந்த நோய் அந்த பர்சனுக்கு வந்துதான், அவங்க இப்படி இறந்துட்டாங்களாம், அவங்களுக்கு இப்படி பிரச்சனையா சொல்லிட்டு ஒரு ஹீலிங்காக நான் அந்த வசனத்தை நான் விசுவசிச்சு என் இதயத்துல பதிய வச்ச அதே சமயம் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சு அதனால ஏற்பட்ட விளைவுனால பிரச்சனைகள் சந்திச்சு இல்லைன்னா உயிரை இழந்தவங்களை பத்தி நிறைய கேட்கும்போது எனக்கு விசுவாசம் வருமா, பயம் வருமா? யார அலோவ் பண்றா? அந்த நிலத்துல வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே.
என் பையன் பிறந்திருக்கான். பிறந்த உடனே அவனுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணா, ஹெல்த் இஷ்யூ, செப்டிக் ஷாக் சிண்ட்ரோம் சொல்லிட்டு அவனோட எல்லா ஆர்கனுமே ஃபெயிலியர். எமர்ஜென்சி நாங்கள் தூத்துக்குடியில் பிறந்திருக்கோம். இங்கே வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இங்கேருந்து திருநெல்வேலிக்கு தூக்கிட்டு போனோம். அங்கே ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், குழந்தைங்களை முக்கியமாக பிறந்த குழந்தைங்கள எமர்ஜென்சி கேர் கொடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம். அப்போ அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசம். 23 நாள் இருந்தோம். அது கிட்டத்தட்ட 16 நாள் 2 வாரம் கிட்ட வந்து அவன் வந்து வென்டிலேட்டர்ல இருந்தான். அப்போ அந்த சமயம் தான் நான் நிறைய வார்த்தையை பத்தி அது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு சூழ்நிலை. முதல்ல என் குழந்தைய கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் குழந்தை தூக்கிட்டு போனான். அவனோட வயிறெல்லாம் உப்பிட்டு அவன் ஒரு மாதிரி ஒரு மரக்கட்டை மாதிரி ஆயிட்டான். டாக்டர் சொல்லிட்டாங்க 48 மணி நேரத்துக்கு மேல அவன் உயிரோட இருக்கிறதே அது முடியாத காரியம் சொல்லிட்டு கெடு கொடுத்துட்டாங்க. 3 நாள் 72 அவங்க வந்து கேஸ் எடுக்க விரும்பல. ஆனா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டாக்டர்ஸ் இருந்ததுனால ஒரு 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 ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சமயம் தான் வந்து இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வார்த்தையில உயிர் இருக்கு. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானதுன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா அந்த சமயத்துலதான் இப்ப வந்து நான் நிறைய வார்த்தையை கேட்கிறேன். டாக்டர் சொல்லக்கூடிய ஃபேக்ட், இந்த இது பிரச்சனை ரொம்ப கஷ்டம், நாங்க எங்களோட முயற்சியை நாங்க செய்யறோம் சொல்லிட்டு அவங்க ஆனா பொழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து குழந்தைக்கு அண்டர்கோ பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸை பத்தி பேசுவாங்க. இதுல நம்மளோட சொந்தம், நம்ம அம்மா அப்பா, ஹஸ்பண்ட், ஃபேமிலி, இந்த ரிலேட்டிவ்ஸ் இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேள்விப்பட்ட நிறைய அனுபவங்களை, அந்த அனுபவம்லாம் என்ன அப்படி ஆயிடுச்சான், இப்படி குழந்தை பிறந்து இறந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவா தான் பேசினாங்க. ஆறுதல் படுத்துதுன்றதுல வந்து எங்க அப்பாவே ஒரு கட்டத்துல ரொம்ப சீரியஸா இருந்தான். அப்போ வென்டிலேட்டர்ல தான் இருக்கான். இது வரைக்கும் அவன் கிட்ட எந்த ஒரு 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 மூமெண்டோ ஒரு சேஞ்சோ நானும் குழந்தைகிட்ட பார்க்கல. அவன் எந்த பொசிஷன்ல நான் முதல் நாள் போய் பார்த்தனோ அதே பொசிஷன்ல தான் அவன் இருந்தான். ஹி வாஸ் அண்டர் செடேஷன். அந்த ட்ரிப்ஸ் கொடுத்து மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழிச்சு முதல்ல நான் தினமும் ஃபர்ஸ்ட்ல ஒரு அசைவு இருக்காது, ஒண்ணுமே ஒரு மூமெண்ட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. முதல்ல அவன் விரல் இப்படி அசைறத பார்த்தேன். ஒரு 2 வாரம் கழிச்சு இது காலையில நேரம் விரல் அசைறது பார்த்தோன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். அம்மா விரல் அசைஞ்சுதுமா அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, விரல் அசைஞ்சுது அப்படின்னு. அதே சாயந்தரம் அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் குழந்தை அந்த என்ஐசிக்குள்ள அம்மா தாயை மட்டும் உள்ள போகலாம். ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க 24 மணி நேரம் எப்பனாலும் உள்ள போய்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என் கேஸ்ல வந்து முதல்ல நான் அலோவ் பண்ணல, அதுக்கப்புறம் அலோவ் பண்ணேன். நான் போறது வந்து ஃபீட் பண்றதுக்காக கிடையாது, ஜெபிக்கிறதுக்காக, விசுவாச அறிக்கை சொல்றதுக்காக. அவன்கிட்டயும் நான் பேசுவேன். அவங்க கிட்ட ஜெரேமியா 1:5 பேசுவேன். அவனோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கிட்டையும் பேசுவேன். எந்த செயலுக்காக அவனை படைச்சாங்களோ, இந்த உறுப்புகள் எல்லாம் எந்த செயலுக்காக படைச்சாங்களோ அந்த செயலை சீராக செய்யறதுக்காக நன்றின்னு சொல்லுவேன். அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுமே டிஃபெக்டான ஒரு குழந்தைகிட்ட போய் ஒவ்வொரு ஆர்கன் கிட்டையும் பேசின ஒரு காலம் உண்டு. இப்ப இருந்துட்டு இருக்குது. முதல் தடவை இந்த விரல் அசைறது நான் வாழ்க்கையில அந்த குழந்தை பிறந்து 2 வாரம் கழிச்சு முதல் தடவை அந்த விரல் அசைறத பார்த்தோன்னே எனக்கு குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான்ன்றது எனக்கு தெரியும். அதே சாயந்தரம் நான் ப்ரேயர் பண்ணி குழந்தைகிட்ட போய் டங்ஸ்ல தான் ப்ரேயர் பண்ணுவேன். வசனத்தை எடுத்து மெடிடேட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஜூனியர் டாக்டர் வந்தாங்க ரவுண்ட்ஸ்க்கு.
அப்போ வந்துட்டு டக்குன்னு அந்த ஹார்ட் ரேட்டு அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க செஞ்சிட்டோம். அவன் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. அவனோட ஹார்ட் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவன் மூளை வந்து செயலில்லாம இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த வென்டிலேட்டருக்கு வந்து ஒரு டியூப் போட்டு லங்ஸ் கிட்ட டியூப் போட்டதுனால அதனால வரக்கூடிய ப்ளீடிங் அதெல்லாம் எல்லாத்தையும் காட்டான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ உடம்புல இருந்து இவ்வளோ ரத்தம் வந்து வெளியேறிட்டு இருக்குது. அதனால இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க குழந்தைய தூக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்றாங்க. நான் சொன்னேன், எங்க தூக்கிட்டு போவேன்? எங்கேயா தூக்கிட்டு போங்க, ஜிஹெச் போங்க. ஆனா நீங்க போற வழியிலே என்ன வேணாலும் நடக்கலாம். குழந்தைய கொண்டுட்டு போங்க. ஆனா வென்டிலேட்டர்னாலதான் அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குது. வென்டிலேட்டர் எடுத்துட்டோம்னா அடுத்த நிமிஷமே என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த குழந்தையோட உயிர் போயிரும்ன்றதுதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லையே அவன் நல்லாதானே இருந்தான். நான் காலையில பார்த்தேனே அவனோட விரல் அசைஞ்சது. நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டருக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் அனுப்புங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குது. எங்களால முடிஞ்ச முயற்சி நாங்க செஞ்சுட்டோம். அப்ப நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே அப்படி கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன் அவன் சொல்றத. உடனே எங்க அப்பா சொன்னாங்க, எல்லாம் கடவுளுடைய சித்தப்படிதான் நடக்கும். இந்த குழந்தை வந்ததுக்கான காரணம் வந்து இனிமேல் உன்னை யாரும் வந்து மாலதி எனக்கு குழந்தை கிடையாது, குழந்தை பிறக்காது, தன்மை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பெயரை கொடுக்கறதுக்காக ஒரு தாய் ஷீஸ் அ மதர் அப்படின்ற அந்த பெயரை அவனுக்கு கொடுக்கறதுக்காக அந்த குழந்தை பிறந்தான் அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா என்ன ஆறுதல் படுத்துறேன்ட்டு அவங்க என் மேல பிரியம் இது நினைச்சிட்டு நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப எமோஷனலா நான் டவுன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக என்னை ஆறுதல் படுத்தணுன்றதுக்காக அப்படி பேசினாங்க. ஆனா எங்க அப்பா விசுவாசத்தை பேசல, அவங்க அவிசுவாசத்தை பேசுறாங்க. அவங்க இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசுறாங்க. இத அவன் இறந்தாலும் அதை தாங்கிக்கணும்ன்ற அளவுக்கு என் மனசை திடப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா அங்க வசனம் இல்லை, அங்க வார்த்தை இல்லை. நான் எங்க அப்பா இப்படி சொல்லும்போது எங்க அப்பா பார்த்து சொன்னேன், என் கடவுள் யாருன்றது உங்களுக்கு தெரியல. அவங்க முடிச்சிருப்பாங்க அப்படி யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இது வந்து கடவுளோட சித்தம் கிடையாது. பிறந்தோடனே இப்படி ஒரு 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 கஷ்டத்துக்குள்ள போய் சாவணுன்றது கடவுளோட சித்தமோ கடவுளோட திட்டமும் கிடையாது. அவரு நம்மளோட நோய்களையும் நம்மளோட துன்பத்தையும் நம்மளோட வறுமையும் நம்மளோட வேதனையும் அந்த சிலுவையில எடுத்துட்டு நம்மளுக்காக பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாங்க. என் கடவுள் யாருன்றதே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, உங்களுக்கு தெரியல. இதே குழந்தை நீங்க ஓடுறது, நடக்கிறது, பாடுறது, விளையாடுறது, நீங்க கடவுளோட வல்லமையை நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. சாவறதுக்காக பிறந்த குழந்தை கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப எங்க அப்பா சொன்னேன், நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க, என் கடவுள் யாருன்றது உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஒண்ணுமே பேசல. ரூமுக்கு வந்து யார்ட்டையுமே எதுவுமே பேசல, நான் படுத்துட்டேன். இந்த 16 நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் பிளட் டொனேஷனுக்காக வந்தாங்க. நம்ம டோனர்ஸா இருக்கணும், அந்த பிளட் நம்ம குழந்தைக்காக பிளட் கொடுக்கறதுனால அவங்க வந்து டொனேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர அந்த நேரம் எப்படி இருப்பேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து வார்த்தையை கேட்கறதும் அறிக்கையிடுறதும் டங்ஸ்ல ப்ரேயர் பண்றதும் இல்லை அப்படின்னா ஏதாவது நல்ல ஒரு வர்ஷிப் சாங் போட்டு கொஞ்ச நேரம் கேட்பேன்.
வார்த்தையில இருக்கக்கூடிய ஜேசிஎல்எம் வர்ஷிப் சாங்ஸ் நிறைய இருக்கு. அதில் உட்காந்து ஏதாவது ஒரு கடவுளை துதிக்கணும் ஆராதிக்கணுன்றதுக்காக கேட்டுட்டே இருப்பேன். நிறைய நேரம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வரும்போது அவங்கள்ட்ட எதுவுமே நான் பேச மாட்டேன், ஷேர் பண்ண மாட்டேன். சில நேரம் வந்து கண்ணை மூடி டங்ஸ் ப்ரேயர் பண்ண, எனக்கு வந்ததும் தெரிஞ்சிருக்காது, போனதும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வந்திருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, அவங்க வந்தாங்களா இல்லையான்னு கூட நான் மைண்ட் பண்ணாம கண்ணை மூடி டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, வந்ததுக்கு ஒரு வார்த்தை கூட நீ வாங்க, நீ பேசியிருந்திருக்கலாமே. அப்ப நான் சொன்னேன், நான் வேணும்ட்டு பேசாம இல்லை, நான் வேணும்ட்டு பேசக்கூடாது அப்படிலாம் இல்லை. இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல நான் ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு ஹீலிங் எதிர்பார்க்கிறேன். எல்லாருமே ஃபேக்ட் பேசும்போது, நெகட்டிவா பேசும்போது, கடவுளோட வார்த்தையை மட்டும் நான் நம்பணும் விசுவசிக்கணும்ன்ற அந்த நிலைமையில நான் இருக்கிறேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் வேணும்ட்டு பேசாமலையோ அவங்களுக்கு அவங்கள இன்சல்ட் பண்றதுக்கோ அப்படி நான் இல்லை. யார் வந்தாலும் யார் என்ன பேசினாலும் அது வந்து ஒரு கரப்டபிள் சீட். நமக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல தான் பேசுவாங்க. அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என் மனசுல போட்டு என் விசுவாசத்தை நான் தளர விரும்பல. இந்த சூழ்நிலையில இந்த கண்டிஷன்ல நான் இறை வார்த்தையை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், அவரோட வார்த்தையை மட்டும்தான் நான் தியானிக்கணும், அவரோட வார்த்தையை மட்டும்தான் நான் பேசணும். அதை தவிர வேற எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டான்றது காரணத்துக்காக தான். நான் இப்ப வேற ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டாலும் அந்த கான்ட்ரடிக்டியான தாட்ஸ் வரதான் செய்யும். அதுக்காக தான் யார்ட்டையும் நான் பேச விரும்பல, நான் பேச மாட்டேங்கிறேன். எனக்கு வந்து இந்த என் விசுவாசத்தை கேள்வி கேட்கிற மாதிரி என்ன பேச்சுகள் வரும்ன்றது தெரியும். அவங்க ஆறுதல் படுத்துற இதுல உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா அந்த ஃபேமிலியே ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இந்த பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மெடிக்கலா நடக்கக்கூடிய விஷயம் தெரியும். அப்போ அவங்க வந்து இதை நான் வந்து சிசேரியன் ஆகி 5-6 நாள் கழிச்சுதான் நான் போக முடியும், குழந்தை இருக்கிற அந்த ஊருக்கு நான் போக முடியும். அது வரைக்கும் நான் தனியா தான் இருந்தேன். அப்போ குழந்தைய போய் பார்த்துட்டு வந்த சில க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, என் மேல உண்மையாவே அக்கறையா இருக்கிறவங்க, என் மேல பிரியமா இருக்கிறவங்க என்னை எப்படி திடப்படுத்தினாங்க அப்படின்னா, நீ ரொம்ப நம்பிக்கை வைக்காத, குழந்தை வராது, இது கடவுள் கொடுத்தாரு, நமக்கு இனிமேல் குழந்தைங்க இருக்கும், ஆனா இத நீ தாங்கிக்கணும், இந்த இல்லாம போறதையும் தாங்கிக்கணும். அதுக்கு என்னை வந்து நான் அதை என்ன சொல்றது, அந்த நெகட்டிவா வந்து நான் அக்செப்ட் பண்றதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆயிக்கணும். என்ன வேணாலும் நடக்கும், பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு 99% கிடையவே கிடையாது. 1% வேணா இதுக்கான 99 தான். அப்போ அதை வந்து தாங்கிக்கிற அளவுக்கு நான் பக்குவம் அடையணும்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பவுமே எனக்கு தெரியும், இது எதுவுமே வார்த்தைக்கு, ஏன்னா அவங்களும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஆழமான உண்மை தெரியாது. எப்படி இறை வார்த்தை கொப்பானது, விதை வந்து அது எப்படி செய்யலாம்னு வந்து தெரியாது. இத்தனை வருஷம் நான் கேட்டுட்டு இருக்கேன், 7-8 வருஷமா கடவுளோட வார்த்தையில உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நான் கேட்ட மாதிரி அவங்க கேட்கல. அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க இப்படி பேசுறாங்கன்றது கூட நான் கேள்வி கேட்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஃபேக்ட் தான் பேசுவாங்க. உலகம் எப்படி சமாதானப்படுத்துறது, ஆறுதல் படுத்துறதுன்ற பேர்ல அது நடக்காது, அந்த ஹீலிங் நடக்காதுன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இயேசுவின் தலைமுகள், இயேசுவின் காயங்களும் நம்ம குணம் அடைஞ்சிட்டோமே. அப்ப இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகள் என்னோட இதயத்துல பதிய வைக்க கூடாது, அதை தடை செய்யணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் யார்கிட்டையும் எதுவுமே பேசல. டாக்டர் விசிட் போவேன், டாக்டர்ஸ் நிறைய ஃபேக்ட் சொல்லுவாங்க. நான் வெளியில வந்த உடனே, ரூம்க்கு வந்தோடனே ஃபேமிலி மெம்பர்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்பான். ஒருத்தருக்கும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன துணி பிடிச்சவன் நினைச்சாலும் பரவாயில்ல, சொன்னாதானே நமக்கு தெரியும் நினைச்சிட்டு புலம்புனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணுமே நல்லா இருக்கும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை நல்லா இருக்கும், ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன் இதெல்லாம் ஒரு அந்த வேலி போடாம வச்சிருந்தா தேவையில்லாத ஆடு மாடு வந்து, அது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம உள்ளத்துல பதிய வச்சா அந்த விசுவாச அறிக்கை செயலில்லாம போயிடும்.
தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லும்போது நான் என்ன பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்கா நான் அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னா வாயை தந்து நானும் அவிசுவாசத்தை பேசிடுவேன். இவ்வளவு நேரம் நம்பிட்டு இருக்கிறேன், இந்த வசனத்தின் மூலமாக குழந்தை முழுமையா குணமாயிட்டு நம்பிட்டு இருக்கும்போது வாயை தந்து நான் அவிசுவாசம் பேசினா ஐம் அபார்ட்டிங். நானே வந்து அந்த 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 ஹீலிங் நடக்காம தடுத்துருவேன். நானே வந்து அதுக்கான விளைச்சலை பார்க்காம ஒரு தடையா இருப்பேன். ஏன் அவிசுவாசமான வார்த்தையை நான் இந்த அவிசுவாசமான வார்த்தை நான் ஏன் பேசுறேன்? கடவுளோட வார்த்தைக்கு எதிரா இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளை கேட்டதுனால நான் பயத்தை பேசுறதையோ, கவலைய பேசுறதையோ, சூழ்நிலையை பத்தி பேசுறதையோ, பிரச்சனையை பத்தி பேசுறதையோ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்த விஷயம் நடக்காமலே போயிடும். இந்த உண்மை அந்த எனக்குள்ள காலகட்டத்துல தெரிஞ்சிச்சு. இவ்வளவு தூரம் விசுவாசமா இருந்தேன், இவ்வளவு தூரம் நம்பிக்கையோட இருந்தேன். அந்த 16 நாட்கள் இப்படி நடந்துட்டு இருந்தது. திடீர்னு டாக்டர் வந்து அப்படி சொல்லவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஆடை அசையவே இல்லை. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், உடஞ்சு போயிட்டேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தை கேட்டோன்னே அவங்க சொல்றது வார்த்தை என்ன, முடிச்சாச்சு, நாங்க ட்ரை பண்ணியாச்சு, இனிமேல் இந்த குழந்தை பிழைக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது, குழந்தைய எடுத்துட்டு போங்க. நீங்க எடுத்துட்டு போனாலும் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்து அடுத்த நிமிஷமே குழந்தை இல்லாம அதோட உயிர் இல்லாம போயிடும். அதான் தட் இஸ் ஃபேக்ட். அதை கேட்ட உடனே எங்க அப்பா கிட்ட அப்படி பேசினேன். ஆனா உள்ளத்துக்குள்ள என் எண்ணத்துல நடக்கக்கூடிய போராட்டம், என் சிந்தனையில இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நான் எப்படி தளர்ந்து போயிட்டேன், சோர்ந்து போனேன். அப்போ அது வரைக்கும் ரொம்ப தைரியமா என் தங்கச்சி அதை கண்டுபிடிச்சிட்டா. அவட்ட யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், ஃபேக்ட்ஸை பத்தி யார்ட்டையுமே பேச மாட்டேன், அவட்ட மட்டும்தான் சொல்லுவேன் இது சொன்னாங்க, ஆனா நான் அதை கேன்சல் பண்றேன், ஐ கேன்சல் ஆல் த நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லிட்டு அவட்ட பேசுவேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு இப்படி சொன்னாங்களா குழந்தைய எடுத்துட்டு போங்க, அன்னைக்கு நான் பேசும்போது என்னோட ஒரு தடுமாற்றத்தை பார்த்தா, ஒரு பயத்தை பார்த்தா. நான் பேசும்போது உடனே அவன் அந்த ஷீ சென்ஸ் ஃபியர். எனக்குள்ள அந்த குழந்தைக்கு என்ன நடந்துருமோன்ற அந்த ஒரு இது வரைக்கும் தைரியமா இருந்தவன் இன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னே தளர்ந்துட்டால சொல்லிட்டு அந்த பயத்தை ரெகக்னைஸ் பண்ணான். பக்கத்துல பிரதர் ஜான்சன் இருந்தாங்க. இது அங்க 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 டிசைபிள்ல க்ரோத் ரிட்ரீட் நடந்துட்டு இருந்தது. முடிஞ்ச நைட் அப்பதான் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. அப்ப பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சு 12 மணி இருக்கும். டக்குன்னு போனை தூக்கி அவர் கையில கொடுத்தாங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒண்ணு உள்ளது. அவர் சொன்னாரு, பாபா குழந்தை பர்ஃபெக்டா இருக்கு, ஒண்ணுமே நம்ம வந்து ஏசு தலைமுறை கடவுள் முழுமையா குழந்தை குணமாக்கிட்டாங்க. இனிமேல் குழந்தைய குணமாக்குங்க, சுகமாக்குங்கன்றது கிடையாது ஜெபம். இதுதான் கடவுளை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, மனசுல இருந்து அவர் வந்து துதிக்கிற சமயம் அது. This is the time to worship. ஒரு கடவுள் நம்மளுக்கு வந்து பதில கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு குழந்தைய கொண்டு கையில முழுமையா சுகத்தோட கொடுத்தா என்னோட நன்றி எப்படி இருக்கும், நான் எப்படி அவரை நன்றி செலுத்துவேன், அதை செலுத்தணும். இப்போ this is the time to give him thanks and praise and worship. அன்னைக்குதான் எனக்கு உண்மையாவே worshipனா என்ன, துதி ஆராதனைனா என்ன, பிரச்சனைகள் வந்து உச்சக்கட்ட சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி கடவுளை உள்ளத்துல இந்த முழு உள்ளத்தோட இப்படி துதிச்சா எனக்கு ஹீலிங் கிடைக்கணும்ன்றதுக்காக கிடையாது. உண்மையாவே நீங்க எங்களுக்கு செஞ்ச சிலுவையில நடந்த அந்த தெய்வீக பரிமாற்றம், எங்களுக்காக நீங்க சிலுவையை தூக்கி எங்களுக்காக ஒரு விலையை சிந்திருக்கீங்களே, எவ்வளவு உங்களுடைய தழும்பால் உங்களோட காயங்களால் நாங்க குணம் அணிஞ்சிருக்கோம். அன்னைக்கு நைட்டு தான் வந்து எப்படி பவுலும் சிலாசும் ஒரு இருட்டு அறை கிடையாது, அது ஒரு டஞ்சன், ஒரு ட்ரைனேஜ். அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்துரு, பழைய காலத்து ரொம்ப இந்த நான் சொல்லுது 1940s 50s அந்த காலத்து படங்கள்லாம் நீங்க பார்த்தா இந்த பாதாள சாக்கடத்தில் தண்ணி கீழே வந்து கெட்டி போட்டிருப்பாங்க. அவங்க பழைய படங்கள்ல கெட்டி போட்டாங்க, செவரோடமா கையை காலை இழுத்து வச்சு கெட்டி போட்டிருப்பாங்க. அது ஒரு பாதாள சாக்கடையா இருக்கும், அங்கதான் கெட்டி போட்டிருப்பாங்க. அப்போ பவுலும் சிலாசையும் ஒரு டஞ்சன்ல அடைச்சாங்க அப்படின்னா அது ஒரு பாதாள சாக்கடை. கையை காலை இழுத்து கெட்டி, சும்மா இழுத்து கெட்டுறது கிடையாது, நல்லா அடி அடின்னு அடிச்சு தோலை உரிச்சு உடம்புல எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த வலி வேதனையோட தான் அந்த பாதாள சாக்கடையில வந்து சங்கிலி போட்டு 2 கை எக்ஸ் ஷேப்ல
2 காலை இழுத்து வச்சு கட்டியிருப்பாங்க. எப்படி ஒரு மனுஷனால அந்த இடத்துல அப்படி துதிக்க முடியும்? அந்த பாதாள சாக்கடை அந்த சிறையில இருக்கும்போதுதான் பவுலும் சிலாசும் கடவுளை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. அந்த ஆராதனை எப்படின்னா கடவுளோட பிரசனம் அந்த இடத்துல இருந்தது. ஒரு பூகம்பமே வந்து அவங்கள கெட்டி வச்சிருந்த அந்த சங்கிலியெல்லாம் உடையிற அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறுச்சு. எனக்கு அதோட அர்த்தம் அன்னைக்குதான் புரிஞ்சுது. இறந்துரும், குழந்தைய வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்துட்டா இறந்துரும், சாவு பேசுறாங்க. அப்ப பிரதர் ஜான்சன் சொல்றாங்க, சாவுக்கு அதிகாரம் கிடையாது, குழந்தை கடவுளுடைய தழும்புறால முழுமையா குணம் அடைஞ்சிட்டான். அவனுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. இஸ் அ ப்ராஃபிட். இது நம்ம வந்து கடன் குணமாக்குங்க, சரியாக்குங்க, ஹீலிங் கன்ஃபெஷன் பண்றதெல்லாம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் சமயம் கடவுளை துதிக்கிறதுக்காகவும் ஆராதிக்கிறதுக்காகவும். அவங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது, நான் ஏன் சோர்ந்து போறேன், நான் ஏன் தளர்ந்து போறேன், நான் ஏன் அந்த சொன்ன ஒரு வார்த்தைனால நான் ஏன் சோர்ந்து போறேன். சாவுக்கு என் குழந்தை மேல அதிகாரம் கிடையாது. இயேசுவின் தழும்புகளால அவன் முழுமையா குணம் அடைஞ்சிட்டான். எல்லா விதமான ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டாச்சு. இயேசு பிசாசு வந்து எதுக்கு வரும்? கொல்றதுக்கும் திருறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் வருவான். ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்வு தர, அதுவும் நிலை வாழ்வு தர. என்ன சொல்றது? He came to give life in abundance. அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இந்த சமயத்துல நான் இயேசுவை நோக்கி அவரோட இத்தனை நாள் அந்த சிலுவையை பார்த்து, சிலுவைனாலதான் அந்த நம்பிக்கை வந்து. ஆனா அன்னைக்கு நைட்டு இட் வாஸ் அ ரியல் வர்ஷிப். உள்ளத்துல இருந்து வந்த ஒரு ஆராதனை, ஒரு துதி, ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ் கிவிங். நான் என்ன அண்டர்கோ பண்றது யாருக்கும் தெரியாது. என் தங்கச்சி வந்து சென்ஸ் பண்ணா, இது வரைக்கும் தைரியம் வந்த ஒரு வாய்ஸ்ல தடுமாற்றம் இருக்கே, ஒரு கவலை தெரியுது, ஒரு பயம் தெரியுது. பயம்ன்றது ஒரு ஆவி, இஸ் அ ஸ்பிரிட். அப்ப பிரதர் ஜான்சன் பேசும்போது நான் புரிஞ்சுட்டேன், நான் ஏன் பயத்தை அலோவ் பண்ணேன், நான் ஏன் அவிசுவாசத்தை பேசினேன், என்ன மன்னிச்சிருங்க. பவுலும் சிலாசு எப்படி துதிச்சாங்களோ, 12 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பேன், ஒரு 3 மணி வரைக்கும் ஒன்லி அவரு செஞ்ச நன்மைகளை மட்டும். என் குழந்தை என் சிந்தனையில இல்லை, டாக்டர் சொன்ன விஷயம் என் சிந்தனையில இல்லை. அவங்க ஃபேக்ட்ஸ் பேசுறாங்க, தட் இஸ் நாட் ட்ரூத். ஆனா உண்மை என்னது? இயேசுவின் தழும்புகளால நான் குணம் அடைஞ்சிட்டேன். அதை அறிக்கைட்டும். அதுக்கு மறுநாள் ஒரு நாள் கழிச்சு குழந்தையோட ரிப்போர்ட்ஸ், அவனுக்கு வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுக்கணும். அன்னைக்கு அந்த எக்ஸ்ரே எடுக்கிற அந்த பர்சனே, என் ஹஸ்பண்ட் ரிப்போர்ட் அவங்க போயிருக்காங்க லேபுக்கு, எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்தா அந்த பர்சன் இது இன்னைக்கு ரிப்போர்ட் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 16 நாள் 17 நாள் ரிப்போர்ட் எடுத்து தினமும் ரிப்போர்ட் எடுப்பாங்க. அன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்ல இன்னைக்கு ரிப்போர்ட் வித்தியாசமா வந்திருக்கு. அதே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஒரு அப்டாமன் வயிற்ற பத்தி படிக்கிற டாக்டர், இந்த டாக்டர் பத்தி சொல்லணும். இந்த 16 நாட்கள்ல ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் நினைக்கிறேன், குழந்தை வந்து நான் பார்க்க போவேன் எப்படி இருக்கான்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாக்டர், இந்த அப்டாமன் டாக்டர் வந்தாங்க. அப்போ என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, இந்த குழந்தையோட அம்மா பார்க்கணும்னு சொன்னா நான் போய் பார்த்தேன் அந்த டாக்டர். அப்போ அந்த டாக்டர் உண்மையாவே நல்ல டாக்டர். எந்த டாக்டர்ஸுமே அப்படி பேச மாட்டாங்க, உண்மையாவே எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன, அவரும் சூழ்நிலையை புரிய வைக்கிறாரு, பிரச்சனையோட தீவிரத்தை புரிய வைக்கிறாரு. எந்த சூழ்நிலையில குழந்தை இருக்கான்றது எனக்கு புரியணும். ஏன்னா நான் ரொம்ப விசுவாசத்தை தான் பேசுவேன் டாக்டர்ஸ் கிட்டே. அவங்ககிட்டே சொல்லுவேன், 7 வருஷம் குழந்தை இல்லை, கடவுள் தான் அந்த குழந்தைய கொடுத்தாங்க, எனக்கு கடவுள் மேலதான் நம்பிக்கை. அவங்ககிட்டயும் நான் அப்படி பேசுவேன். நான் ஒருபோதும் வந்து பயத்தையோ கவலையோ பேசுறது கிடையாது. இந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப சூழ்நிலை மோசமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த அப்டாமன் டாக்டர் அவர் என்கிட்ட பேச முயற்சி செஞ்சாங்க. உண்மையாவே நல்ல டாக்டர். அந்த பொதுவாக அப்படி பேச மாட்டாங்க டாக்டர்ஸ், ஆனா இவ்வளவு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசினாங்க. சொன்னாங்க அவனுடைய நிலைமை, ஹீஸ் இன் அ வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல இருக்கான். எல்லா உறுப்பும் இழந்துருச்சு, ஒண்ணுமே செயலாகல. அவனோட ரத்தத்துல கூட இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு
அப்ப அவர் சொன்னாங்க, நீங்க குழந்தைய வென்டிலேட்டர்ல பாக்குறீங்களே, இது மெடிக்கலி பாசிபிள். அவன் ஏற்கனவே ஒரு தட் மீன்ஸ் அவனுக்கு உயிர்ன்றது இஸ் கெப்ட் மெடிக்கலா வந்து ஒரு பர்சனை இவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து உயிரோட வச்சுக்க முடியும். அந்த நிலைமையில தான் உங்க குழந்தை இருக்கு. இந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா குழந்தை கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நாங்க எங்களோட முயற்சி செய்யறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை பொழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சொல்லிட்டு அவரும் அந்த டாக்டரும் என்ன ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த நெகட்டிவ் அக்செப்ட் பண்றதுக்கான அந்த மனநிலை எனக்கு இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க அப்படி பேசினாங்க. நான் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல, ஒண்ணுமே சொல்லல. சொன்னாங்க இது மெடிக்கலி பாசிபிள், அது சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அந்த உயிரை தக்க வைக்கலாம். ஆனா அவனோட சூழ்நிலை வந்து எல்லா ஆர்கனும் ஃபெயில். அவனோட வயிறு இட் இஸ் ஸ்லட்ஜிஷ், எதுவுமே அவனோட ஜீர்ணிக்கவே முடியாத நிலையில இருக்கு. அவனோட குடல், அவனோட ஹார்ட், லங்ஸ் எல்லாம், லங்ஸ்ல ப்ளீடிங் நடக்குது. அவனோட லிவர் என்லார்ஜ்மெண்ட் மஞ்சக்காமால இருக்கு. கிட்னிஸ் சரியா வேலை செய்யல. ஒரு நேரம் டாக்டர்ஸ் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. கிட்னிஸ் யூரியா கண்டென்ட் ப்ராப்பரா இல்லை, யூரின் சரியா போக மாட்டேங்குது, மோஷன் இல்லை சொல்லிட்டு அவங்க அந்த ஃபேக்டை பேசினாங்க. இதே டாக்டர் ஒன்றும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்ன அதே டாக்டர் நாங்க ப்ரேயர் பண்ண டங்ஸ் ப்ரேயர் பண்ணி மறுநாள் அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்த பர்சன் ரிப்போர்ட் வித்தியாசம் வந்திருக்கு. ரிப்போர்ட் டாக்டர் கையில வந்துட்டு அந்த டைம் நான் இருக்கேன் குழந்தைக்காக ப்ரேயர் பண்றதுக்காக. டாக்டர் வந்து பார்த்து சொன்னாரு, அவனோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, ட்ரை பண்ணலாம். குழந்தைக்கு ஒரு சுகர் சொல்யூஷன் கொடுத்து பார்ப்போம், டெக்ஸ்ட்ரோஸ். டைஜஸ்ட் ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சம் 2 ml வந்து மில்க் கொடுத்து பார்ப்போம், குழந்தையோட வயிறு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுதா இல்லையான்னு. அப்படியே ரிப்போர்ட்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்துல அவனோட ஆக்சிஜன், அவன் மூச்சு விடுற பிகேம் ஸ்டெபிளைஸ், ஒழுங்கா மூச்சு விட ஆரம்பிச்சிட்டான். ஆக்சிஜன் லெவல் பர்ஃபெக்டா இருந்தது. அப்போ டாக்டர்ஸ் நினைச்சாங்க வென்டிலேட்டர் தேவையில்லை, ஆனா அவனுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை. ஆனா வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்தவங்க சொல்லுவாங்க என்னன்னாலும் நடக்கும், வென்டிலேட்டர் எடுத்தா என்ன வேணாலும் நடக்கும், கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல எடுங்க அப்படின்னு எடுத்தோடனே அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ல ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி he was perfectly healed. அன்னைக்குதான் தெரிஞ்சது சூழ்நிலை கண்ட அன்னைக்கு அந்த நேரத்துக்கிட்ட அந்த அந்த எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சொன்னும் போது நான் மனம் தளர்ந்தேன். அந்த வார்த்தையை நான் அலோவ் பண்ணேன். கொஞ்சம் உடைஞ்சு போனேன். எங்க அப்பா கிட்ட ரொம்ப தைரியமா பேசினேன். ஆனா என் எண்ணத்துல நடக்கக்கூடிய போராட்டம், என் உள்ளத்துல இருக்கக்கூடிய போராட்டம் யாருக்கு தெரியும்? என் தங்கச்சி அதை சென்ஸ் பண்ணிட்டா. ஒரு தடுமாற்றம். இது வரைக்கும் தைரியமா இருந்தவன் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கா? அந்த குழந்தை இறந்துருமோன்ற அந்த பயம் அதை சென்ஸ் பண்ணான். They rebuked the spirit of fear. அதே சமயம் பிரதர் ஜான்சன் இந்த சாவ கொண்டு வர ஆவிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குழந்தை பரிபூர்ணமா சுகமாடு. இது கடவுளை துதிக்கிற சமயம், இது கடவுளுக்கு நன்றி செலுத்துற சமயம். எனக்கு என்ன நடக்கும்ன்றது அன்னைக்கு நைட்டு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவரோட தலைமை இந்த பலவீனத்தை, இந்த சுகவீனத்தை, இந்த உடல் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சிலுவையில சுமந்துட்டாரு. மாறாக பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர இயேசுவின் தழும்புகளால் நாங்க குணமாயிட்டோம். ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்படி செயலாகும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவரோட வார்த்தை வீணா போகாது. எந்த காரியத்துக்காக ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த வார்த்தை வீணா போகாது. அது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சது. சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட். இது நான் எல்லாரும் பேசுறது, எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டு நான் கவலையோட இருந்திருந்தேன். நான் வந்து அந்த 20 நாட்களும் நான் சோகத்தோட இருந்திருந்தேன், கவலையோட இருந்திருந்தேன். எல்லாரும் கேட்கறதையும் நான் கேட்டுட்டு இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் என் குழந்தை இழந்திருப்பேன்.
நானே வாயை தந்து அவிசுவாசம் பேசியிருப்பேன், நானே பயத்து பேசியிருப்பேன், நானே வந்து சந்தேகப்பட்டிருப்பேன். குழந்தை எந்திரிச்சு ஓடுறது கொதிக்கிறது பாக்குறது விட்டுட்டு குழந்தை எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்றத நான் யோசிச்சிருப்பேன். ஒரு கட்டத்துல ஒரு சமயம் வந்து எங்க அப்பாவும் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க, மாமியாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காது படைய எங்க எங்க வந்து புதைக்கிறது, வீட்டுல புதைக்கிறதா கலரைக்கு கொண்டு போறதா? எங்க அப்பா எனக்கு இது தெரியாது, ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு சொல்றாங்க. அவங்களோட எங்க பெரியப்பா கிட்ட போய் கேட்டிருக்காங்க, என்ன ப்ரொசீஜர், எப்படி ஃபாதர்ஸ் சந்திக்கணும், எப்படி இது பண்ணும். எல்லாருமே வந்து குழந்தையோட சாவை பத்தி தான் பேசினாங்களே தவிர, அதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் எனக்குள்ள உள்வாங்காம இருந்தது. கண்டுக்கவே, யார் என்ன பேசுறாங்க, எதை கேட்கறாங்க, அந்த ஆறுதல்லாம் சொல்லும்போது நான் அதெல்லாம் மைண்டே பண்ணது கிடையாது. அவங்களுக்கு ஒரு அவங்க கண்ணுக்கு நான் திமிழ் பிடிச்சோட தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா குழந்தை இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ அவங்களுக்கு டங்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது அந்த காரிடோருக்கே தெரியும் நான் டங்ஸ்ல ப்ரேயர் பண்றேன். பெருக்கிற வர்றவங்களுக்கே தெரியும் நான் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ண. யாரை பத்தியும் மைண்ட் பண்ணல. யார் அந்த 23 நாள் 24 நாள் எனக்கும் கடவுளுக்குள்ள இருந்து அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சூழ்நிலையில, அந்த இக்கட்டான சூழ்நிலையில, அந்த பிரச்சனைக்கு மத்தியில துதிக்கணும், ஆராதிக்கணும், நன்றி செலுத்தணும், அவருடைய அன்பை பார்க்கணும். அந்த சிலுவை அவர் நம்மளுக்காக, அது அவருடைய அன்போட வெளிப்பாடுதான். சிலுவை மரணம்ன்றது கடவுள் நம்மளுக்காக வெளிப்படுத்தின அன்பு. அது கடவுளுடைய அன்பு. நம்மளோட பாவத்துக்காக, நம்மளோட குற்றத்துக்காக, நம்மளை மன்னிக்கணுன்றதுக்காக தன்னையும் ஒப்பு கொடுத்திருந்து அவருடைய அன்பின் வெளிப்பாடுதான் சிலுவை. அந்த அன்போட ஆழம் எனக்கு புரிஞ்ச ஒரு காலகட்டமே அந்த 24 நாட்கள் தான். ஏசு கிறிஸ்துவ பத்தி உள்ளத்துல அதிகமா அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆனது அந்த ஒரு காலகட்டத்துலதான். எப்படி பவுலும் சிலாசும் அன்னைக்கு உள்ள ஆதி திருச்சபையில இருந்த சீடர்கள் எப்படி அவங்களோட உயிரையே மதிக்காம கல்லால் அடிக்கப்பட்டாங்க, சாட்டையால அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, தள்ள துண்டாக வெட்டப்பட்ட ஒரு காலகட்டம். அவங்களோட குழந்தைங்களே அவங்க முன்னாடி வந்து சிங்கத்தின் குகைக்குள்ள போட்டாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க. அந்த சித்திரவதத்துக்கு நடுவுல ஒருபோதும் வந்து அவங்க சோர்ந்து போனாங்க, கவலைப்பட்டாங்க, முணுமுணுத்தாங்க, அவிசுவாசத்தை பேசினாங்கன்றது நம்மளால எங்கேயுமே வாசிக்க முடியாது. அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க, அவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க, சிரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி அது சாத்தியமானது? ஏன்னா அவங்களுக்கு கடவுளுக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப், கடவுளை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற. நம்ம கடவுள்கிட்ட வர்றது நம்மளுக்கு இந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக, எனக்கு இந்த பதில் கிடைக்கணுன்றதுக்காக, எனக்கு ஒரு உடல் சுகம் கிடைக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிரச்சனை தீரணும், பொருளாதாரத்துல பிரச்சனை தீரணும்ன்ற ஒரு தேவைக்காக நம்ம கடவுள்கிட்ட வரோம். எத்தனை பேர் நான் கடவுளுக்காக கடவுள்கிட்ட வரேன், நான் கடவுளை பத்தி அதிகமா அவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கணும், இயேசுவை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றது எத்தனை பேர்? நானும் அப்படிதான் வந்தேன் கடவுளுக்குள்ள. ஒரு பிரச்சனை அப்பதான் தெரிஞ்சது, நான் சூழ்நிலை மாறணும், பிரச்சனை மாறணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க மாறணும்ன்றதுக்காக நான் வந்தேன். கடவுளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது யாரையும் என்னால மாத்த முடியாது. அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வந்து எதையோ அறிக்கையணும், விசுவாச அறிக்கையிடுங்க, நான் பெற்றுக்கொள்ளுங்கன்றது கிடையாது. அவரை பத்தி எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய அன்பை பத்தி எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்காக என்ன மதிக்க முடியாத தன்னோட ரத்தத்தை சிந்தினாங்களே, நம்மளுக்காக ஒரு பாடம் அனுபவிச்சாங்கன்னா அந்த பாடங்களை பத்தி எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. மாசில்லா விதை, மாசில்லா வித்து இயேசு கிறிஸ்து. Praise Jesus. Praise God. புரிஞ்சுதா? ஆமா சிஸ்டர், ஆமா சிஸ்டர். Praise Jesus. இன்னும் நம்ம நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கும் படிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து அந்த 4
4 விதமான நிலங்களை பத்தி sower and the seed. கேள்வி இருக்குதா? Hallelujah. Hallelujah. Praise Jesus. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. விதையை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. இறையாட்சி விதை கொப்பானது. உங்களோட வார்த்தை இருக்கக்கூடிய ஜீவன். இதை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு விவசாயி எப்படி ஒரு விதைய விதைப்பாங்க, எப்படி அதை பராமரிக்கிறாங்க, விசுவாசத்துல எப்படி நிலைச்சிருக்காங்க, இத பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுக்காக நன்றி. விதையோட தன்மை எங்களுக்கு புரியும்படி எனக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. வார்த்தையே நாங்க உள்ளத்துல பதிய வைக்கணும், வார்த்தையே நான் அறிக்கையிடணும், என் உள்ளத்தையே நான் பாதுகாக்கணும்ன்றத பத்தி ஒரு பேசிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷனா எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இன்னையில இருந்து எந்த மாதிரியான வார்த்தையை கேட்கிறேன், எந்த மாதிரியான வார்த்தையை பேசுறேன், எந்த மாதிரியான வார்த்தையை சிந்திக்கிறேன்றதுல நாங்க கவனமா இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ், கடவுளோட வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை. அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் எங்களுக்கு வெளிப்படணும் அப்படின்னா விசுவாசத்தோட நம்பிக்கையோட கடவுளோட வார்த்தையை இதயத்துல பதிய வச்சு வாயை திறந்து அறிக்கையிடுறது. இதை நாங்க தினமும் செய்வோம் தகப்பனே. வரும் நாட்கள்ல மறை உண்மைகள், முக்கியமா வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வல்லமையை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுக்காக நன்றி. கடவுளோட வார்த்தை இல்லாம வாழ்க்கை கிடையாது. கடவுளோட பிரசன்னத்தை உணர்றது இட்ஸ் நாட் எமோஷனல். இன்னைக்கு முட்டி போட்டு நடக்கிறேன், முட்டி போட்டு ஜெபிக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லா நான் கோயில்ல இருக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லா நான் ஆராதனையில இருக்கிறேன்றது கிடையாது. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வார்த்தையை தெரிஞ்சாதான். இதே வார்த்தை கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துறது, கடவுளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறது, கடவுளோட வல்லமையை வெளிப்படுத்துறது கூட தான் இதை வார்த்தை. என்னோட தேவைகளுக்காக உங்களை தேடி வராம உங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னும் அதிகமா உங்களோட வார்த்தையை கேட்கறதுக்காக எங்க ஒப்பு கொடுப்பேன் தகப்பனே. வரும் நாட்கள்ல இன்னும் எப்படி அந்த ஏர்லி டிசைபிள்ஸ், ஏர்லி சர்ச், ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், சீடர்கள் அவங்களோட வாழ்க்கைய நினைக்காம கடவுளுக்காக வைராகியமா வாழ்ந்தது, நாடு விட்டு நாடு போய் இவ்வளவு இன்னல்கள், துன்பங்கள், வறுமை, வேதனை நடுவுல சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. எந்த துன்பத்துக்குள்ள போனாலும் அந்த துன்பத்தை அவங்க பார்க்கல, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடையை அவங்க பார்க்கல. ஒரே குறிக்கோள், இந்த நற்செய்தியை கொண்டு போய் நான் இன்னொருத்தவங்க கொண்டு போய் சேர்த்தணும்ன்றத ஒரு குறிக்கோளோட கடவுள் செஞ்ச அற்புதத்தை கொண்டு போய் சொல்லணும். இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை நொடி பொழுதுதான். 100 வருஷம் முடிஞ்சு போனா 100 வருஷம். ஆனா நான் நித்தியத்துக்கு நான் எங்க இருக்க போறேன்? நம்மள நரக நெருப்புல இருந்து காப்பாற்றுறது அந்த கடவுள். இதே பரிபூர்ண ஒரு பிளெஸிங், ஒரு எட்டர்னல் லைஃப், அவரோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தது அவர். தேவைக்காக கடவுளை சந்திக்காம கடவுளுக்காகவே கடவுளோட வார்த்தையை தியானிக்கணும், அவரை தேடணும், அவரோட ஒரு ஐக்கியம், ஒரு இன்டிமெசி, ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோட பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டு போகணும், கடவுளுக்குள்ள வளரணுன்றதுக்காக எங்க ஒப்பு கொடுப்பதற்காக பண்ணேன். நன்றி அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise you, sister. Praise God.
நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். சிஸ்டர் ஆ இந்த ரெக்கார்டிங்க யூடியூப்ல போடுவீங்க, யூடியூப்ல இல்ல இந்த பர்சனல்ல சென்ட் பண்ணுவீங்களா?